எனக்கு ரொம்ப நாளாகவே ஒரு டவுட்டுங்க. நானே ஒரு saree பைத்தியம். ஆனாலும் இந்த ஊரில் திடீர்னு ஒரு saree எக்ஸ்போ அப்படின்னு ஒரு ட்ரெண்ட் வந்திருக்கு. நீங்களாம் நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்களா? திருச்சியில் saree எக்ஸ்போ, மதுரையில் saree எக்ஸ்போ, தூத்துக்குடியில் saree எக்ஸ்போ. ஆனால் எல்லாத்துலேயும் அப்படி ஒரு க்ரௌடு. எங்கேருந்து இந்த க்ரௌடெல்லாம் வராங்க? அதுவும் அவ்வளோ saree அள்ளிட்டு போகிறாங்க. நான் தான் ஒரு saree பைத்தியம்னா என்னை விட இவ்வளோ saree பைத்தியங்கள் இருக்காங்களா? அண்ட் ஒரு எக்ஸ்போலையும் இவ்வளோ saree அள்ளிட்டு போகிறாங்க. அண்டு அக்கேஷனே இல்லாமல் எப்படிங்க saree வாங்கிக்கிறாங்க? எனக்கு ஒன்றுமே புரியல. கடைகள் தான் அத்தனை கடை இருக்கே, 365 டேஸு திறந்து இருக்குது. அங்கெல்லாம் இல்லாத கூட்டம் இந்த saree எக்ஸ்போவில் மட்டும் எப்படி ஜேன்னு க்ரௌடு வருது? எனக்கு ஏதாவது தெரிஞ்சால் சொல்லுங்களேன். ஆனால் ஒன்று, இந்த saree எக்ஸ்போலாம் போகிறதே அவங்கள பற்றி ரிவ்யூ போடுறதுக்குன்னே சில பேர் போகிறாங்க. இந்த saree எக்ஸ்போவுக்கு போனேன், நீங்கள் சொன்னால் போல் குவாலிட்டி இல்லை, நல்லாவே இல்லை, இப்படின்னு வேறு சிலதெல்லாம் அலையுதுங்க. சில பேர் அவங்களோட ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு தான் நான் போனேன் அப்படிங்கிற போல் அவங்களே செலிப்ரிட்டி வேறு ஆகிடுறாங்க. என்னன்னு ஒன்றும் புரியலைங்க. இப்படி ட்ரெண்டு அப்பப்போ மாறிட்டே இருக்கும் போல் இருக்குது. அடுத்த எக்ஸ்போ என்னவா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கமெண்ட்டில் சொல்லுங்கள்.